Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. சென்னை அரும்பாக்கம் தனியார் குடோனில் நடைபெற்ற சோதனையில் தாய்ப்பாலை பவுடராக மாற்றி விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமாரோடு நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இங்கு பதப்படுத்தப்பட்ட தாய்ப்பால் விற்கப்படும் என்கிற ரகசிய தகவல் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த நிலையில் விரைவாக அரும்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் குடோன்ல ஆய்வு செய்த போது தாய்ப்பால் மட்டும் கிடைக்கவில்லை, பவுடர் வடிவில் தாய்ப்பாலும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிலையில அதிர்ச்சி அடைந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக தாய்ப்பால்களை கைப்பற்றியுள்ளனர். நிலையில அது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் சதீஷ்குமார் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். சார், பதப்படுத்தப்பட்ட தாய்ப்பால் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரும்போது ஒரு பவுடர் ஃபார்மட்ல தாய்ப்பால் பாக்குறோம். உங்களோட அனுபவத்துல இந்த மாதிரி நீங்க கைப்பற்றிருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க சார்? இது முதல் டைம் நாங்க பாக்குறோம். இப்ப நம்ம மாதாவரத்தில் பாக்குறது தான் பார்த்தோம்னா டைரக்டா ஒரு தாய்மார்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணியிருந்திருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா கர்நாடகா ஸ்டேட்ல இருந்து ஒரு பிரபலமான நிறுவனத்திலிருந்து இவங்க ரீட்டைலரா அவங்க வாங்கியிருக்காங்க. இதுல 3 ஃபார்மா வாங்கியிருக்காங்க. பால் பார்த்தோன்னா ஒரு பால் 800 ரூபாய்க்கு, இன்னொரு பால் டப்பா 1300 ரூபாய்க்கு, இன்னொன்று சேசட் ஃபார்ம்லயும் இருக்கு. இதெல்லாம் பாக்குறப்போ எங்களுக்கு முதல் முறையா நாங்க பாக்குறோம். ஏன்னா சேசட் ஃபார்ம்ல மதர் மில்க் விற்கிற பவுடர் நம்ம பார்த்துருக்கோம், எத்தனை பவுடர், பேபி பவுடர்ஸ் அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் முதல் நான் முதல் பார்க்குறேன். ஸோ இது எல்லாமே எங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம். இந்த பால் உண்மையான தாய்ப்பால் தானா, இதில் என்னென்ன கலந்துருக்காங்க அப்படின்றது நம்ம லேப் டெஸ்ட் மூலியமாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நாங்கள் இப்போ எங்கள் ஆணையர்கிட்ட நாங்கள் அனுமதி கேட்டிருக்கோம். இந்த பாலையும் இந்த பவுடரையும் எமர்ஜென்சியாக சீக்கிரம் டெஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க உடனே சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸ்லேயே நமக்கு இந்த ரிப்போர்ட் வந்துடும். இந்தியா முழுவதும் தாய்ப்பாலுக்கு தடை இருக்குதா, இல்ல தமிழ்நாட்டில் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கா? நீங்க மே 24 பாத்தீங்க, அந்த ஆர்டர்லேயே போட்டிருக்காங்க. இந்தியா முழுவதுமே தாய்ப்பால் விற்பனைக்கு தடை. இதுல எந்த விதமான உங்களுக்கு கேள்வியுமே வேண்டாம். எந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல, கர்நாடகாவில் இல்ல, டெல்லியில எல்லாமே எங்க வேணுமாலும் இந்த தாய்ப்பால் விற்பனைக்கு கூடாது. கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க. ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு இனாமாக கொடுக்கலாம், ஃப்ரீயா கொடுக்கலாம், தானமாக கொடுக்கலாம். இப்போ அப்படி கொடுக்க முடியலன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜோ ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்ல ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலோ இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் தானமாக கொடுக்கலாம். அதற்காக அவங்க காசு வாங்கக்கூடாது. அதுதான் சட்டம் சொல்லுது. தாய்ப்பாலை பவுடர் வடிவுல குளிர்விச்சு மாத்துறது மூலமா தாய்ப்பால்ல இருக்கக்கூடிய புரதங்கள் தாய் மூலமா கடத்தப்படுறது குழந்தைக்கு பாதிக்கப்படுமா? இது உபயோகமா இருக்குமா? முதல் இதை பயன்படுத்துறதுனால அதுதான் இது ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துரலாம். இதுல என்னென்ன கலந்துருக்காங்க, இந்த தாய்ப்பால் உண்மையிலே இருக்குதா என்னன்றது நம்ம இப்பதான் நீங்க தான் பாத்துறேன். நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அந்த பேக்கெட் டைப்ல பாட்டில்ல கூட நம்ம பாத்துருக்கோம். பேக்கெட் டைப்ல தாய்ப்பாலை விற்கிறதுன்றது புதுசா இருக்குது. அதனால கிட்டத்தட்ட ஒரு 800 பேக்கெட்ஸ் பக்கமா நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த பேக்கெட்ஸ்ல எங்க போயிருக்குதுன்றது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கைப்பற்றணும். அதுக்குதான் இப்ப நாங்க ஓடிட்டு இருக்கோம். தாய்ப்பால் விற்கப்படுவது இந்த பகுதியில் கண்டறியப்பட்டுள்ள நிலையில கிட்டத்தட்ட 388 50 மில்லிகிராம் டப்பாக்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். அது மட்டுமல்லாது 188 பவுடர் பாக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருக்கிறாங்க. நேரடியாக கிண்டி கிங்ஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஆய்வகத்தில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பிறகு தாய்ப்பால் குறித்தான உறுதித்தன்மை அந்த சர்டிபிகேஷனுக்கு பிறகு இந்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரி தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.